இயேசு கூட போதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான தொழில்களை உதாரணமாக பயன்படுத்துகிறார். விவசாய தொழிலை, பிறகு வியாபாரத்தை, பேங்க்குகளை, தொழில்களை, இப்படி வர்த்தகத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி உதாரணமாக பயன்படுத்தி பேசுகிறாரு. பேசும்போதெல்லாம் கவனிங்க, அதை ரொம்ப மரியாதைக்குரிய விதத்தில் தான் பேசுகிறார். அதை கேவலமானது, தப்பானது, இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற காரியம், இதெல்லாம் நல்லது இல்லை, இது அப்படி பேசல அவர். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு ஒரு பெரிய சன்னியாசி மாதிரி வந்தாராக்கும், ஒன்றுமே கிடையாது, பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் தான் படுத்திருந்தாராக்கும், அவருக்கு வீடு இல்லையாக்கும், தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லையா, என்னென்ன தப்பாக சொல்லணுமோ அவ்வளோத்தையும் தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. தப்பு அது. இந்த மாதிரிலாம் நம்ம கெட்டு போயிடுவோம். அப்புறம் நம்மளும் பிளாட்ஃபார்மில் தான் படுப்போம். அப்புறம் இயேசுவே பிளாட்ஃபார்மில் பார்த்தாலும் அப்புறம் நமக்கு மட்டும் என்ன, அப்படி தான் ஆயிடும் பாருங்க. இது கேவலம், இது கூடவே கூடாது. இப்படி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. இது ரொம்ப தவறுன்னு காமிக்கிறதுக்காக தான் சொன்னேன். இயேசு வர்றதுக்கு முன்னாடி உலகம் அப்படி இருந்தது. இயேசு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆரோக்கியமான விதத்தில் போதிக்கிறாரு. ஏன்னா யூத மார்க்கத்தில் பிறந்தவர் அவர். ஆதியாகமம் 1-2 படித்தவர். எதுக்கு எடுத்தாலும் அதை தான் எடுக்கிறாரு. திருமண வாழ்க்கையை குறித்து பேசணும்னா எப்படி எடுக்கிறாரு? ஆதியில தேவன் ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தார். இது நிமித்தம் புருஷன் ஆரம்பம் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட இதெல்லாம் எங்கே இருக்குது? ஆதியாகமம் 1-2 அதை ஆதாரமாக வச்சு தான் எல்லாத்தையுமே போதிக்கிறாரு. அப்போ அவருக்கு வேலை ஒரு பிரச்சனையாகவே தெரியல. சிலரை வேலையை விட்டுட்டு வா ஊழியத்துக்குன்னு சொன்னார். எல்லாரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லலை. சிலர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இயேசுவை பின்பற்றுனா ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, அவர் பிரசங்காரு, இயேசுவை பின்பற்றுனா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். நீ என்னையா பிரசங்கம் பண்ணுறீங்க? இயேசு சொன்னார், எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரன்னு கொடுத்துட்டு என்ன விட்டு பின்பற்றுவா அப்படின்னாரு. நான் என்ன கரெக்ட் சொன்னார் இல்லையா? சொன்னார். நீங்கள் விட்டுட்டீங்களா? எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? எல்லாத்தையும் தரித்திரருக்கு கொடுத்துட்டீங்களா? கதை பேசக்கூடாது. வந்ததே காரில் வந்திருக்கிறீங்க, அதையும் விற்கல. ஜனங்களுக்கு ரியாலிட்டியை பேச போனால் கோபம் தான் வரும் அவங்களுக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் பிரசங்கியார் தானே, எல்லாத்தையும் வித்துட்டு தரித்திரருக்கு கொடுத்துட்டு வந்தால் தான் இயேசுவை பின்பற்ற முடியும்னு இயேசு சொன்னார்னு சொல்கிறீங்க. ஒரு நாளாவது உங்கள் சபையில் இதை போதிச்சிருக்கீங்களா? ஜனங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களே, சொல்ல வேணாமா எல்லாத்தையும் வித்துட்டியா அப்படின்னு முதல்ல கேட்கணும். வித்தது மட்டும் இல்லை, தரித்திரருக்கு கொடுத்துட்டியா, சர்டிஃபிகேட் எங்கே காமி, அதை காமிச்சினா தான் நீ இயேசுவை பின்பற்ற முடியும். அப்புறம் தான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உன்னை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்க வேணாமா? அப்படி பிரசங்கம் பண்ணி பாருங்கள், ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான் உங்கள்கிட்ட. அப்புறம் என்னத்தை பேசுகிறீங்க? பைபிளை சரியாக வாசித்து பாருங்கள். சும்மா கோவம் வந்தால் பத்தாது, பைபிளை கரெக்டாக வாசித்து பாருங்கள். ஏன் அவன் இந்த ஐஸ்வர்யவானாக வாலிபன்ட்டு சொல்கிறார் எல்லாத்தையும் வித்துட்டுவான்னு, எல்லாத்தையும் தரித்திரருக்கு கொடுன்னு? ஏன்னா எல்லாத்துக்கும் தன்னுடைய மனசை வித்துட்டான். அவன்கிட்ட ஐஸ்வர்யம் இருந்தது பிரச்சனை இல்லை, ஐஸ்வர்யத்துக்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டான். ஐஸ்வர்யத்துக்கு இவன் சேவை செய்கிறான், இவன் அடிமையாயிட்டான், அதை தெய்வமாக வணங்கிட்டு இருக்கிறான். அதான் மெட்டீரியலிசம். மெட்டீரியல் எல்லாம் நல்லது, மெட்டீரியலிசம் தான் தப்பு. ஹலோ, மெட்டீரியல் என்ன? பொருள், ஆதாரங்கள், இதெல்லாம் கடவுள் உண்டாக்குன போய் சொன்னார் நல்லது நல்லது நல்லதுன்றார். உடனேயாவது கெட்டதுன்னாரா? மெட்டீரியல்லாம் நல்லது. மெட்டீரியலிசம்னா என்ன? இவர் உண்டாக்குனதெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் மெட்டீரியலிசம். இவர் உண்டாக்குனதுக்கெல்லாம் இவன் அடிமையாயிட்டான் பாருங்க, அதுதான் மெட்டீரியலிசம். உண்டாக்குனதுக்கு தன்னுடைய மனதை வித்து போட்டான் பாருங்க, அதை பற்றி தப்பாக நினைக்கிறான் இவன். இந்த உண்டாக்கப்பட்ட பொருள் நம்முடைய பயனுக்காக, நாம அதை காட்டிலும் மேலானவர்கள். நம்முடைய பயனுக்காக அதை கடவுள் உண்டாக்குனார், நாம யூஸ் பண்றதுக்காக உண்டாக்குனார். நாம யூஸ் பண்றதுக்காக அதை வணங்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்முடைய மனசை வித்து போட்டு அதுக்காக அலைஞ்சிக்கிட்டு, அதுக்காக சுரண்டிக்கிட்டு, பிடுங்கிக்கிட்டு, சேர்த்துக்கிட்டு, மூட்டை கட்டிக்கிட்டு, அது மேலே உட்காந்துக்கிட்டு எவனுக்கு ஈய மாட்டேன்னு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் மெட்டீரியலிசம். மெட்டீரியல் தவறல்ல, மெட்டீரியலிசம் தான் தப்பு. எல்லா நேரமும் அந்த இசம்னு வந்தாலே தப்பாயிடும். அது ட்ரெடிஷன் தப்பு இல்லை, ட்ரெடிஷனலிசம் தான் தப்பு. ட்ரெடிஷன் என்ன? இட் இஸ் த லிவிங் ஃபெய்த் ஆஃப் த டெட். செத்து போன நம்முடைய முன்னோர்களுடைய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள். எங்கள் முன்னோர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை விட்டு போயிருக்கிறாங்க. பைபிளை வாசிக்க கற்றுக் கொடுத்தாங்க, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் கோயிலுக்கு போகிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்நாள் வரைக்கும் நான் அதை பின்பற்றுறேன். உலகம் முழுக்க போய் படித்து கிடிச்சு வந்த ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாமல் இருக்க மாட்டேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கிடைக்கவே இல்லை. நான் தேடி பார்த்து, அதுவும் நல்ல பெஸ்ட் இடமா தேடி பார்த்து, நல்ல போதனை கேட்கக்கூடிய இடமா தேடி பார்த்து, எவ்வளோ செலவானாலும் போயிட்டு வருவேன். எவ்வளோ நேரமானாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணால் கூட போயிட்டு வருவேன், காசு இல்லாத காலங்களில் கூட. ஏன்னா அப்படி ஒரு பாரம்பரியத்தில் வளர்த்துட்டாங்க. நானும் அதே பாரம்பரியத்தில் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தேன். நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒழுங்காக காதை பிடிச்சிங்க வா, இல்லை நான் வீட்டில் இருக்கேன் விளையாட முடியாது, நான் அழுவேன், இல்லைனா அழ கூட்டின்னு போகிறவா, கதற ஒன்று கூப்பிட்டு போகிறேன். அழவும் முடியாது, கோயிலுக்கு வந்தே ஆகணும், பிடிக்கலனாலும் வந்தாகணும். இந்த வரும்போதே ஒரு பைபிளையும் கையில் வச்சுக்க, சின்ன பைபிள் ஒன்று,
இல்லை வாசிக்க தெரியல கூட சும்மா வச்சுக்க. வா, பைபிள்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. இல்லை நாளைக்கு இப்படி தான் நீங்கள் அதை பண்ணலன்னா இன்னொருத்தவனா நாளைக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அவன் 16 வயசாகி 6 அடி உயரமான பிறகு அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் சின்ன வயசில் தான் காதை பிடிச்சி இழுத்துட்டு வரலாம். பாரம்பரியம், நல்ல பாரம்பரியங்கள், நல்ல நல்ல பாட்டுகள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க வீட்டில், பழைய பாட்டுகள்லாம். இந்த எனக்கு ஒத்தாசை வரும் தடவை பாட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறேன், நல்லா எழுதிருக்கிறீங்க என்னாரு. சரியா போச்சு. நான் சொன்னேன், நான் எழுதினதே இல்லை, நான் பிறக்கிறதுக்கு முன்னால் யாரும் எழுதியிருக்கிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னால் யாரும் எழுதியிருக்கிறாங்க. அதை இப்போ தோண்டி எடுத்து பாடுறேன். நான் இன்னும் நிறைய தோண்டி எடுத்து வச்சுருக்கிறேன், கொண்டாட போகிறேன். பழசெல்லாம் கொண்டாடணும். பழைய நல்ல பாரம்பரியம், நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற நல்ல காரியங்கள் நல்லது நிறைய இருக்குது. நான் பாரம்பரியத்துக்கு எதிரி கிடையாது. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு பாரம்பரியத்தை பற்றி. அப்போ முடிவில் ஒருத்தர் சொன்னார், பெரிய பழைய பாரம்பரிய பாடலெல்லாம் எழுதுகிறவர் அவர், அந்த வர்க்கத்திலேருந்து வர்றவர், அவர் பிரபலமானவர். அவர் கேட்டு சொல்கிறார், ஐயா உங்களை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, உலகத்தில் பாரம்பரியத்தை ஒழிச்சவர்னு பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு. இவர் தான் புது புது பாடலாம் கொண்டாந்து வேறு விதமான இசையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மாற்றி விட்டாராக்கும், பாரம்பரியத்தை ஒழிச்சிட்டாராக்கும் அப்படின்றாங்க. ஆனால் உங்களை மாதிரி பாரம்பரியத்தை இப்போ உயிர் கொடுக்குறீங்க பாரம்பரியத்துக்கு, இது புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. என்னாரு பாரம்பரியம், நல்ல பாரம்பரியங்கள் இருக்கிறது. ட்ரெடிஷன்ன்றது தப்பு இல்லை, ட்ரெடிஷன் நல்லது. ட்ரெடிஷனலிசம் தான் தப்பு. ட்ரெடிஷனலிசம்னா என்ன? அர்த்தமற்ற சில காரியங்களை, பிரயோஜனமற்ற சில பழக்க வழக்கங்களை செஞ்சிட்டு இருக்கிறோம். The tradition is the living faith of the dead. Traditionalism is the dead faith of the living. உயிரோடு இருக்கிறவர்கள் பின்பற்றுகிற உயிரற்ற பழக்க வழக்கங்கள், அதுதான் ட்ரெடிஷனலிசம். அப்ப மெட்டீரியலுக்கும் மெட்டீரியலிசத்துக்கும் தயவு செய்து புரிஞ்சுங்க வித்தியாசத்தை. உங்களுக்குன்னு சொல்ல, நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வெளியில் இருக்கிற உலகத்துக்கு சொல்றேன். மெட்டீரியலுக்கும் மெட்டீரியலிசத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மெட்டீரியல் நல்லது, எனக்கு எல்லா மெட்டீரியலும் தேவைங்க, எனக்கு எல்லாம் தேவை. ஹலோ, எல்லாம் தேவை. எத்தனை நல்ல மெட்டீரியல் பாருங்க, இன்னும் நல்ல கீபோர்டு, ட்ரம்மு, அது இது எல்லாம் நல்ல வசதிகள், எல்லாம் தேவை. எல்லாம் தேவை நல்ல விதத்தில் பயன்படுத்துறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு இதை கொடுத்துருக்கிறாரு. போய் சட்டை வாங்குறோம், மெட்டீரியல்னு சொல்கிறான். அதை மெட்டீரியல் வேணாம் எனக்கு அப்படின்னு வந்துடுவீங்களா? எனக்கு ஹலோ, அந்த மெட்டீரியல் கூட இந்த மெட்டீரியல் கூட அதை மட்டும் வாங்கி போட்டுக்கிறீங்களே. ஏன்னா மெட்டீரியல் நல்லது, மெட்டீரியலிசம் தான் தப்பு. வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு பூஜை பண்ணுறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. வாங்கிட்டு வந்த பொருளை பற்றி வாழ்க்கையிலே இதுதான் பிரதானம் நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. கடவுளை காட்டிலும் இது ரொம்ப பிரமாதம் நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. இதுக்காக அலையிறீங்க, திரியிறீங்க, தேடுறீங்க, இதை நாடுறீங்க, மனசை இதுக்கு வித்து போடுறீங்க, அதுதான் தப்பு. அதுதான் மெட்டீரியலிசம். மெட்டீரியல்ஸ் நல்லது, இது மெட்டீரியல். ஹலோ, இது நல்லது, இதை நம்பலன்னா அவ்வளோதான். அப்புறம் என்னத்தை போடுறது? மெட்டீரியல் தினந்தோறும் பயன்படுத்துறீங்க. மெட்டீரியலிசம் தான் கூடாது. மெட்டீரியல் நல்லது என்று போதிக்கிற சபை இது. மெட்டீரியலிசத்தை போதிக்கிற சபை கிடையாது. கர்த்தரை தேட போதிக்கிறோம். எல்லா நல்ல ஆதாரங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்க, அதெல்லாம் பயன்படுத்தும்படியாக நாம் போதிக்கிறோம்.